ஓம் சாந்தி. தாதி பிரகாஷ்மணிஜி அவர்களுடைய புண்ணிய நாளை முன்னிட்டு தாதிஜி அவர்களுக்கு நமது நினைவஞ்சலிகள். தாதிஜி அவர்களுடைய பிரகாசம் முழு உலகத்திலும் நாலாபுறங்களிலும் பரவி இருக்கின்றது. பாபா அவ்வியக்தமான பிறகு 1969 தாதிஜி எப்படியெல்லாம் யஜ்யத்தை வளர்ச்சியடைய செய்தார்கள். தாய் அன்புடன் அனைவரையும் வளர்த்தார்கள். யஜ்யத்தின் நிர்வாக பணிகளை மிகவும் திறம்பட மேற்கொண்டார்கள். அவற்றையெல்லாம் பிரம்மாவின் குழந்தைகளாகிய நாம் யாரும் மறந்துவிட முடியாது. தாதிஜி பாபாவிற்கு மிகவும் பிரியமானவர்கள். சத்தியம் மற்றும் தூய்மையின் பிரதிபிம்பமாக இருக்கிறார்கள். குமாரர்களுடைய குமாரகாவாகவும் இருந்தார்கள். தாங்கள் ஆரம்பத்திலிருந்தே யஜ்யத்தின் நிர்வாகத்தின் எப்போதுமே முன்னால் இருந்தார்கள். மம்மாவோடு கூடவே தாதிஜியையும் கூட அனைவரும் முன்னி மம்மா, அதாவது சிறிய தாய் என்றே அழைத்தார்கள். தாதிஜி ஆரம்பத்தில் பாட்னா, மும்பை மற்றும் பல்வேறு இடங்களில் சேவையாற்றி இருக்கிறார்கள். பாபா அவ்வியக்தமான பிறகு உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் அவர்களது கலைப்பற்ற சேவைகளை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் அனைத்து பிரம்மாவின் குழந்தைகளையும் ஒற்றுமை என்ற நூலில் கோர்த்து ஒவ்வொருவரின் விசேஷத்தன்மைகளையும் காரியத்தில் பயன்படுத்தி அநேக நினைவார்த்தங்களை உருவாக்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள். தாதிஜி எப்போதும் அனைவரின் உள்ளங்களிலும் அமரராக நிலைத்திருந்தார்கள். 25 ஆகஸ்ட் 2007 தனது ஸ்தூல உடலை துறந்து புதிய உலகை உருவாக்கும் பாபாவுடைய காரியத்திற்கு நிமித்தமாகி அட்வான்ஸ் பார்ட்டியில் தனது பங்கை பதிவு செய்துவிட்டார்கள். தாதி பிரகாஷ்மணி அவர்கள் தங்களது லௌகீக மற்றும் அலௌகிக வாழ்க்கையின் அனுபவங்களை நம்மிடம் இப்படி பகிர்ந்து கொள்கிறார்கள். தாதிஜி சிறு குழந்தையிலிருந்தே ஸ்ரீகிருஷ்ணருடைய பக்தியாக இருந்திருக்கிறாங்க. தாதிக்கு 7-8 வயது இருக்கும் போதிலிருந்தே ஸ்ரீகிருஷ்ணருக்கு பூஜை செய்யாத நாளே இல்லை. அந்த அளவுக்கு ரொம்ப ரெகுலராக தாதிஜி ஸ்ரீகிருஷ்ணருடைய பூஜையை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. அந்த நேரம் பள்ளிக்கும் தாதி சென்றிருக்கிறாங்க. தாதிஜிக்கு சின்ன வயசுலேருந்தே நான் மீரா ஆகணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்திருக்கு. மீராவுடைய கதை பற்றியும் தாதி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருந்துருக்கிறாங்க. தாதியோட வீட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஸ்ரீ ராதை ஸ்ரீகிருஷ்ணருடைய கோவில் இருந்திருக்கு. அங்கே போயிட்டு தாதிஜி காலையும் மாலையும் பூஜை செய்திருக்கிறாங்க. இரவில் ஸ்ரீகிருஷ்ணரை ஊஞ்சலில் வச்சு ஆட்டி விட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த கிருஷ்ணாவை எடுத்து பெட்டில் படுக்க வச்சு தூங்க வைக்கிறது. இது தினமும் தாதிஜி செய்துகிட்டே இருந்திருக்கிறாங்க. தாதிஜி அவர்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணர் மேலே ரொம்பவே அன்பு இருந்திருக்கு. ஸ்ரீகிருஷ்ணரும் தன்னை ரொம்ப நேசிக்கிறதா தாதிஜி நம்பினாங்க. ராதை மேலேயும் தாதிஜிக்கு ரொம்பவே அன்பு இருந்திருக்கு. பாகவதத்தில் ஸ்ரீகிருஷ்ணருடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்குது. அதை தினமும் தாதிஜி படிச்சிருக்கிறாங்க. சிந்தி மக்கள் குருநானக்கை ஏற்றுக்கிறாங்க. அதனால் சுக்மணி மற்றும் கிரந்த் சாஹப் என்ற புத்தகங்களையும் அவங்க படிக்கிறாங்க. அந்த நாட்களில் பள்ளிக்கூடங்களில் ரிலீஜியஸ் அப்படின்னு ஒரு பீரியட் கூட நடக்குது. தாதிஜி சின்ன வயசில் முதல்ல ஜப் சாஹப் படிச்சிருக்கிறாங்க. பிறகு சுக்மணி படிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கீதையும் படிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் படிக்கும்போது தாதிக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கு. பாகவதம், ராமாயணம் இதெல்லாமே கூட ஞானத்துக்கு வர்றதுக்கு முன்னாலேயே தாதிஜி படிச்சிருக்கிறாங்க. தாதிஜி ஒருபோதும் யார்கிட்டேயுமே திட்டு வாங்கினதே இல்லையா. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது ரிலீஜியஸ் பீரியடில் தாதிஜி தான் ஃபஸ்ட் வந்திருக்கிறாங்க. அந்த சப்ஜெக்டில் 75லேருந்து 80% மதிப்பெண்கள் தாதிஜி கட்டாயமாக வாங்கியிருக்கிறாங்க. தாதி அவங்களுக்கு படிப்பின் மீது கூட ரொம்ப அன்பு இருந்தது. எப்போவுமே தாதிஜி ஃபஸ்ட் ரேங்க் வாங்குவாங்க, இல்லைன்னா செகண்ட் அல்லது தேர்ட் ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க. ஆகையால் ஸ்கூலில் எல்லா டீச்சர்ஸ்க்குமே தாதி மேலே ரொம்ப அன்பு இருந்திருக்கு. வேடிக்கை விளையாட்டுக்களில் தாதிஜி அந்த அளவுக்கு நேரம் கொடுக்கல.
லௌகிக வீட்டில் தாதியோட அம்மா அப்பா இருந்திருக்கிறாங்க, அடுத்து தாதி 3 பேர் மட்டும்தான் இருந்திருக்கிறாங்க. தாதியோட சகோதரிகள் தாதிக்கு மூத்தவங்களாக இருந்திருக்கிறாங்க, அவங்களாம் மாமியார் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. தாதி இந்த வெளியில் கடைகள்லாம் எதுவுமே வாங்கி சாப்பிட்டதே இல்லையா, அந்த மாதிரி நண்பர்களும் கூட தாதிக்கு கிடையாது. ஃபேஷன் பண்ணிக்கிறது இதிலெல்லாம் ஆர்வம் கிடையாது. வேறு எந்த கெட்ட தொடர்புமே தாதிக்கு அப்போ கிடையாது. அவங்களுக்கு நண்பர்கள் இருந்திருக்கிறாங்க, ஆனால் படிப்போடு தொடர்புடைய நண்பர்கள் தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு பெரிய மைதானம் இருந்திருக்கு. அங்கே இந்த மாதிரி சம்மர் சீசனில் கோடை காலங்களில் மாலை வேளைகளில் விளையாண்டுருக்காங்க. மற்ற நேரங்களில் வீட்டிலே தான் இருந்திருக்கிறாங்க. தாதியோட வீட்டில் அவங்க தாய் தந்தை இருவருமே சத்சங்கம் போகிறதுல ஆர்வமுடையவங்களாக இருந்திருக்கிறாங்க. ஒருபோதும் தாதியை அவங்க பெற்றோர்கள் அடித்ததும் கிடையாது, திட்டினதும் கிடையாது, அல்லது வீட்டில் சண்டை நடந்துச்சு அப்படிலாம் எப்போவுமே நடந்ததே இல்லை. தாதியோட வீட்டில் லௌகிக் வீட்டில் ஒருபோதும் கோபம் யாருக்குமே வந்ததே இல்லை. 3ஆம் வகுப்புலேருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் 2 எக்ஸாம்ஸ் தாதிக்கு இருந்திருக்கு. ஒவ்வொரு 6 மாதத்துக்கு பிறகும் தாதிஜி நெக்ஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் போக ஆரம்பித்தாங்க. ஞானத்துக்கு வந்தப்போ தாதிக்கு 14 வயது இருந்துச்சு. அப்போது தாதிஜி மெட்ரிக் படிச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. தாதிக்கு தான் திருடியதாகவோ அல்லது ஏதோ ஒரு பொய் சொன்னதாகவோ எந்த நினைவும் இல்லை. தாதியும் யாரையும் திட்டினதும் இல்லை, அதே போல் யாருமே தாதியையும் திட்டினது கிடையாது. தாதி ஒருபோதும் சினிமாவே பார்த்ததே கிடையாது. அதனால் கெட்ட விஷயங்களுடைய தாக்கம் தாதிக்கு இருக்கவே இல்லை. தாதிஜிக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி பார்க்கணும் என்ற ஆசை இருந்தது. தாதியுடைய லௌகிக தந்தை கங்கேஸ்வரானந்தருடைய சீடனாக இருந்தாங்க. அவருக்குள்ளார தூய்மையினுடைய சன்ஸ்காரம் நீண்ட காலமாக இருந்தது. அவர் ஒரு ஜோதிடராக கூட இருந்தார். அவர் ஒரு பிஸ்னஸ்மேனாக இருந்தாலுமே கூட வீட்டுக்கு வந்த பிறகு சாஸ்திரங்களினுடைய சில விஷயங்களை சொல்லிகிட்டே இருப்பாங்க. சுவாமிஜியை சந்திக்க போகும்போது கூட தாதியையும் அவசியமாக கூட்டிகிட்டு போவாங்க. அவங்க அப்பா ஒரு ஜோதிடராக இருந்ததுனால அவங்களுக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தது தனது மகள் திருமணம் செய்துக்க மாட்டாங்க, மீரா ஆக போகிறாங்க அப்படிங்கிறது. ஆனால் தாதிக்கு அவங்க எதுவும் இதை பற்றி சொல்லலை. ஆனால் மற்ற எல்லார்கிட்டையுமே சொல்லியிருக்கிறாங்க, இந்த குழந்தை திருமணம் செய்துக்காது. தாதியுடைய லௌகீக சகோதரிகளுடைய அந்த மாமியார் வீட்டில் இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப ஃபேஷனபிளாகவும் ரொம்ப ராயலாக சாப்பிட்றது குடிக்கிறது இந்த மாதிரி பழக்கம் உடையவங்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே தாதியையும் அடிக்கடி கூப்பிடுவாங்களாம். ஏன்னா தாதி தான் வீட்டிலேயே ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்திருக்கிறாங்க. அவங்க என்ன நினச்சாங்கன்னா, சின்ன குழந்தையாக இருக்கிறனால இந்த குழந்தைய நம்ம சுற்றி காமிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஆனால் தாதி அவங்களுடைய கான்டாக்டில் எப்போவுமே போனதே இல்லையா. அவங்க எல்லோரும் சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி இங்கே போகலாம் அங்கே போகலாம். ஆனால் தாதி சொல்லியிருக்காங்க, நான் இப்போ கோவிலுக்கு போகணும் அப்படி தான் சொல்லுவாங்களாம். சில நேரம் சொல்லுவாங்களாம், எங்கள் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம் தாதியை. எப்போயாவது ரேராக தாதி அவங்க வீட்டுக்கு போவாங்க. ஆனால் ஒரு ஹாஃப் டே இருந்துட்டு கிளம்பி வந்துடுவாங்களாம். தாதி இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே தாதிக்கு அப்படி சன்ஸ்காரங்கள் இருந்திருக்கு. அது ஞான மார்க்கத்துலேயும் அந்த சன்ஸ்காரங்கள் தான் ரொம்ப உதவியாக இருந்திருக்கு. நான் எப்போவுமே எங்கள் அம்மா கிட்ட அந்த மாதிரி கேட்டதாக எனக்கு நினைவே இல்லை. எனக்கு இந்த ஃப்ராக் ரொம்ப பிடிச்சிருக்கு, இதை எனக்கு வாங்கி கொடுங்க அப்படிலாம் நான் கேட்டதே இல்லை அப்படின்னு தாதி சொல்கிறாங்க. இதை சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது, இதை எனக்கு செஞ்சு கொடுங்க அப்படின்னு கூட தாதி கேட்டதே இல்லையா. சின்ன வயசுலேயே தாதிக்கு இந்த ஸ்லோகன் தெரிஞ்சிருந்தது. அதாவது, கேட்பதை விட இறப்பதே மேல். ஆசை என்றாலே என்னவென்று அறியாத நிலை. ஞானம்லாம் தாதிக்கு அந்த அளவுக்கு இல்லை. ஆனாலும் ஆசை வைக்கிறது அஞ்ஞானம் அப்படிங்கிறது தாதி தெரிஞ்சிருந்தாங்க. தாதி அப்படி சொல்லுவாங்களா? கோபிகைகள் ஏதாவது ஆசை வச்சுருந்தாங்களா? மீரா அந்த மாதிரி ஏதாவது ஆசை வச்சுருந்தாங்களா? அம்மா என்ன கொடுக்கணும்னு விரும்புகிறாங்களோ அவங்களாவே கொடுப்பாங்க, அது அவங்களாவே நமக்கு பரிமாறுவாங்க. நான் எதுக்கு ஆசை வைக்கணும், நான் என்ன கேட்குறது அவங்கக்கிட்ட அப்படிலாம் தாதி நினச்சிருக்கிறாங்க. ஒருபோதும் பேராசை இதெல்லாம் தாதிக்கு வந்ததே இல்லை.
சின்ன வயசுலேயே தாதிக்கு ஆசை இருந்துச்சு, நான் ஸ்ரீகிருஷ்ணர் அல்லது மகாவிஷ்ணு சாட்சாத்காரம் பார்க்கணும். எப்போ எனக்கு பகவான் கிருஷ்ணருடைய தரிசனமோ அல்லது பகவான் விஷ்ணுவுடைய தரிசனமோ கிடைக்கும் அப்படின்னு தாதி ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்கிறாங்க. அந்த நேரம் கிருஷ்ணாவை தான் பகவான்னு தாதி நினச்சிட்டு இருந்திருக்காங்க. தாதிக்கு ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சியும் கிடைச்சிது. தாதி மெட்ரிக் படிச்சுட்டு இருக்கும்போது எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இங்கிலீஷில் தான் இருந்திருக்குது. அந்த ஸ்கூலே இங்கிலீஷில் படிக்கிறதுக்கான ஒரு ஸ்கூல் தான். ஒரு வருஷம் தாதி அந்த பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறாங்க. அதே பள்ளியில் மம்மாவும் தாதியோடு சேர்ந்து படிச்சிருக்கிறாங்க. மம்மாவும் தாதிஜியும் ஒரே பெஞ்சில் அமர்ந்திருந்திருக்காங்க. வகுப்பு தோழி என்ற முறையில் மம்மாவோட அன்பு இருந்தது. மம்மா ரொம்ப மாடர்னாகவும் ரொம்ப ஃபேஷனபிளாகவும் இருந்திருக்கிறாங்க. பெரிய பெரிய ஹேர் இருந்திருக்கு, அதாவது ரொம்ப நீண்ட கூந்தல் இருந்திருக்கு மம்மாவுக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்களாம். பாம்பே இங்கிலீஷ் மம்மா நல்லா படிச்சிருந்துருக்காங்க. மம்மா ரொம்ப இனிமையானவங்களாக இருந்திருக்கிறாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு தாதிக்கு மம்மாவை. இது 1936 நடந்த விஷயம். தசரா மற்றும் தீபாவளிக்காக விடுமுறை விட்டிருந்தாங்க பள்ளியில். 3 வாரங்கள் விடுமுறை விடப்பட்டிருந்தது. அதனால் ரொம்ப அதிகமாக நேரம் கிடச்சிது. ஒரு நாள் அதிகாலை வேளையில் தாதிஜி அவங்க பெட்டில் படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. தீபாவளி காலங்களில் கொஞ்சம் குளிர் ஆரம்பமாகி இருந்தது. தாதி தன் முன்னால் ஒரு ரொம்ப அழகான ஒரு ராயலான ஒரு தோட்டத்தை பார்க்குறாங்க. அந்த தோட்டத்தில் 4 பக்கமும் ரொம்ப அழகான ஒரு பிரகாசம் பரவி இருந்தது. எல்லா பக்கங்கள்லேயும் தூரத்திலுமே பெரிய மலர்கள், பழங்கள் எல்லாமே நிறைஞ்சிருந்தது. அதாவது தாதிஜி இதெல்லாம் காட்சியில் பார்க்குறாங்க. இதற்கிடையில் தாதி அவங்களுடைய பர்சனல் அனுபவங்களை நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்போ அந்த காட்சி பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு தோட்டத்தை நான் எப்பயாவது இந்த உலகத்தில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கிறாங்க. ஒரு முறை தாதி பிறகு ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது ஒரு பெரிய ராயலான ஒரு தோட்டத்தை அங்கே பார்த்துருக்குறாங்க. அந்த தோட்டம் முழுக்க அவ்வளோ பசுமையாக நிறைஞ்சிருந்தது. பழங்கள், பூக்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அங்கே ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது தாதி சொல்லியிருக்காங்க, இதே மாதிரி தோட்டத்தை நான் சொர்க்கத்தின் தோட்டமாக நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருந்துருக்குறாங்க. இப்போது அந்த அதிகாலை வேளையில் தாதிஜி காட்சி பார்த்துட்டே இருக்கிறாங்க. அவங்க முன்னால் திடீர்னு ஒரு பிரகாசம் தோன்றுது. அந்த ஒளிக்கு மத்தியில் ஸ்ரீ கிருஷ்ணர் வராரு. ஒரு குட்டி கிருஷ்ணர் தன்னோட கைகளில் புல்லாங்குழலை வச்சுட்டு நடனம் ஆடிட்டே விளையாடிட்டே ரொம்ப தூரத்தில் இருந்து தாதியை நோக்கி வந்துட்டே இருந்தார். இப்போது தாதி தூக்கத்தில் இருந்தாங்க. ஆனால் ரொம்ப குஷியாக இருந்தது தாதிக்கு. ரொம்ப மகிழ்ச்சியோடு பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இப்போ அந்த கிருஷ்ணாவுக்கு பின்னால் ஒரு வெள்ளாடை அணிந்த ஒரு தேவதை நின்றுட்டுருக்குறாங்க. சின்ன வயசில் தாதி சத்யநாராயணுக்கு விரதம்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பகவான் ஒரு வயதான தோற்றத்தில் தான் வருவார். எப்போது ஸ்ரீ கிருஷ்ணரோடு சேர்ந்து அந்த வெள்ளாடை அணிந்த ஒரு ஃபரிஷ்தாவை பார்க்குறாங்களோ அப்போ அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஸ்ரீ கிருஷ்ணரோடு சேர்த்து பகவான் சத்யநாராயணையும் நான் பார்த்துட்ருக்குறேன். எனக்கு ஸ்ரீ கிருஷ்ணாவையும் ரொம்ப பிடிச்சிருந்தது, கூடவே சத்யநாராயணையும் எனக்கு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. 2 பேரையுமே தாதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க. கண் விழித்த உடனே பார்த்திங்கன்னா 2 பேருமே காண போயிட்டாங்க. அதோடு அந்த காட்சி முடிஞ்சிருச்சு. ஆனால் தாதிக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்துச்சு, மீண்டும் அந்த காட்சியை நம்ம பார்க்கணும். சின்ன வயசில் தாதிக்கு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பகவானுடைய காட்சி கிடச்சிதுன்னா அதை யாருக்குமே சொல்லக்கூடாது, மௌனமாக இருந்து தனக்குள்ளேயே அதை மறைச்சி வச்சுக்கணும் அப்படி தான் சொல்லியிருந்துருக்குறாங்க. தாதி அதனால் யாருக்குமே சொல்லலை. ஆனால் உள்ளுக்குள்ளே ரொம்ப ஆசை இருந்துச்சு, மறுபடியும் நாம் எப்போ இந்த காட்சியை பார்க்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் காட்சி கிடைக்கவே இல்லை. அப்புறம் தாதி ஒரு சின்ன குடிலில் அமர்ந்துட்டாங்க. ஸ்ரீகிருஷ்ணாவுடைய மாலையை உருட்டிகிட்டே இருந்தாங்க. ஸ்ரீகிருஷ்ணா நீ மறுபடியும் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. ஆனால் கிருஷ்ணா வரவே இல்லை. உனக்காக நான் நிறைய மாலைகளை உருட்டுறேன், உன்னை நிறைய நான் தியானம் பண்ணுறேன்,
உன்னோட கோவிலுக்கெல்லாம் போகிறேன் இப்படிலாம் தாதி பேசி பார்த்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கிருஷ்ணா வரவே இல்லை. ஆனால் தாதிக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, கிருஷ்ணருடைய காட்சியை மறுபடியும் நம்ம பார்த்தே ஆகணும். தாதியோடைய ஒரு கிளாஸ்மேட் இருந்தாங்க, அதாவது அவங்க கூடவே படிக்கக்கூடியவங்க இருந்தாங்க. அவங்க ஓம் மண்டலி சென்றுட்டு இருந்தாங்க அந்த நேரம். 2-3 நாட்களுக்கு அப்புறமா தாதி அந்த கிளாஸ்மேட்டோட வீட்டுக்கு போனாங்க. இப்போ அந்த சகோதரி தியானத்தில் அப்படி அமர்ந்திருந்தாங்க, கண்ணே திறக்கவே இல்லை. அவங்க பேர் லீலா. இப்போ நான் அவங்கள பார்த்து லீலா லீலா அப்படின்னு தாதி கூப்பிட்ருக்குறாங்க. ஆனால் அவங்க சிரிச்சிட்டு அப்படியே கையெல்லாம் தூக்கியிருக்காங்க. ஆனால் தாதிக்கு பதிலே சொல்லலை. அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர்லாம் கூட வந்துட்டே இருந்தது. ஆனால் தாதி கூப்பிட்டதுக்கு பதிலே அவங்க எதுவும் சொல்லலை. இப்போ தாதிக்கு எதுவுமே புரியல. ஆனால் அவங்க அம்மா கிட்ட சொன்னாங்க, என்னை லீலா கூப்பிட்டாங்க, நான் அதனால தான் வந்தேன். ஆனால் அவங்க நான் கேட்குறதுக்கு எதுவுமே பதிலே சொல்லலை. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மாவும் சொல்லியிருக்காங்க, குழந்தை எனக்குமே என்னன்னே தெரியல, இவங்க எப்போ பார்த்தாலும் இந்த தியானத்திலே அமர்ந்திருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன ஆனதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு அவங்க அம்மாவுமே சொல்லியிருக்கிறாங்க. 2-3 நாளாகவே இவங்க இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அவங்க கண்ணை திறந்துருக்குறாங்க. திறந்தோடனே தாதியை பார்த்து, ராமா வாங்க, நான் உங்களுக்கு ஸ்ரீகிருஷ்ணருடைய காட்சியை காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ராமானா தாதிஜியோட லௌகிக்க பெயர். அதுக்கு தாதி சொல்லியிருக்காங்க, லீலா உனக்கு என்ன அப்படி ஒரு போதை ஏறி இருக்கு? ஸ்ரீகிருஷ்ணரை காட்சி பார்க்குறது அவ்வளோ சாதாரண விஷயமா, சித்தி வீட்டுக்கு போகிற விஷயமா அப்படி கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அந்த சகோதரி சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு கிருஷ்ணாவுடைய காட்சியை காண்பிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாதி சொல்லியிருக்காங்க, நான் கிருஷ்ணாவை எவ்வளோ பூஜை செய்திருக்கேன், ஆனால் எனக்கு காட்சியே கிடைச்சது இல்லையே, நீ எனக்கு எப்படி காண்பிப்ப காட்சி அப்படி கேட்டிருக்கிறாங்க. எப்படி சின்ன குழந்தைங்க தங்களுக்குள்ளார சிரித்து பேசிப்பாங்க இல்லையா, அது போல் 2 பேர் பேசியிருக்கிறாங்க. அதுக்கு லீலா சகோதரி சொல்லியிருக்காங்க, ஆமாம் நான் உனக்கு காட்சியை காண்பிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாதி சொல்லியிருக்காங்க, சரி காண்பி அப்படி சொல்லியிருக்காங்க. அதுக்கு லீலா சகோதரி சொல்லியிருக்காங்க, இன்றைக்கி ரொம்ப சாயந்தரம் ஆயிடுச்சு, நாளைக்கு உனக்கு காட்சி காண்பிக்க வைக்கிறேன் அப்படி சொல்லியிருக்காங்க. இப்போது பிரம்மா பாபா முதல்ல நம்ம மூத்த சகோதரர் விஸ்வகிஷோரோட வீட்டில் தான் சத்சங்கம் நடத்தியிருக்கிறாங்க, தன்னோட வீட்டில் பண்ணலை. அந்த வீடு 5 நிமிஷம் 7 நிமிஷத்தில் போயிடலாம், அவ்வளோ தூரத்தில் இருந்தது. பாபா அந்த நேரத்தில் 10 மணிக்கு சத்சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஏன்னா சகோதரர்கள் எல்லாருமே கடைகளுக்கு போன பிறகு 10-11 மணிக்கு தான் தாய்மார்கள் ஃப்ரீ ஆகிருவாங்க. அதனால் அந்த டைமில் பாபா சத்சங்கம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த வீடு ரொம்ப பெரிய ஒரு அறையாக இருந்தது. 2 பக்கமும் பெரிய டேபிள்ஸ் போட்டிருந்தாங்க, நடுவில் கதி இருந்தது. அங்கே தான் சத்சங்கம் நடந்தது. எப்படி இப்போலாம் நம்ம கீதா பாடசாலை ஆரம்பிக்கிறோம் இல்லையா, அதே போல் நம்மளுடைய யஜ்யமே ஆரம்பத்தில் ஒரு கீதா பாடசாலையாக தான் இருந்தது.